இந்த 2010க்கு அப்புறம் இவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சியின் பேர் நாம் தமிழர் கட்சி. இவங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவங்களுக்கு அவங்க வளரணும்னா எப்பயுமே ஒரு எதிரி தேவை. நம்பியார் மாதிரி பெரிய எதிரி தேவை. அப்ப அந்த எதிரியா என்ன பண்றாங்க? தெலுங்கர்களை சித்தரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடந்த 15 வருட காலமா. இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா வார்டு, கிளை, பேரூர் கழகம் எல்லா இடங்கள்லயும் ஒரு விதைய போடுறாங்க. இவங்க இந்த மண்ணை சார்ந்தவங்க கிடையாது அப்படின்னு. இப்ப இத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப 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 சொல்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க நல்லா எதுகை முனையோட பேசக்கூடிய பலமுள்ள ஆட்கள் பேச 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 மக்கள் மனசுல நஞ்ச பாய்ச்சிட்டாங்க. தெலுங்கர்கள் இந்த பூமியில வரி போட்டவங்க, நம்ம நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்ணவங்க அப்படின்னு ஒரு விதமான இந்த உட்பிரிவு பார்த்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த 15 வருட காலத்துல ஒரு பிரிவினை உண்டாயிருச்சு. கேரளால போறீங்க, அந்த இடத்துல பிசி பட்டியல்ல நாடார் இருக்கா? இல்ல அந்த பிசி பட்டியல்ல தேவர் இருக்கா? அப்ப அங்க பிசி பட்டியல்ல அவங்களோட கேஸ்ட் அவங்க தான் இருக்கு. அப்ப இங்க என்னன்னா தமிழ் கேஸ்ட் தான் அந்த பிசி பட்டியல இருக்கணும். ஆனா தெலுங்கர்கள் இருக்காங்க. காரணம் இந்த திராவிட கட்சிகள் பூத்து விட்டுருச்சு. இப்ப நானே என்ன சொல்றேன், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த நானே என்ன சொல்றேன்னா, என்ன இடஒதுக்கீடுல இருந்து வெளியே எடுங்கன்னு தான் சொல்றேன். ஆனா அதை கூட அண்ணே சொல்ல மாட்டாரு. தெலுங்கு நானே என்ன வெளியில எடுங்கன்னு சொல்லும்போது அதை கூட சீமான் அண்ணன் சொல்ல மாட்டாரு. அப்ப எவ்வளவு நாகரிகம் உள்ள ஒரு ஆளு, எவ்வளவு ஒரு பண்பான ஆளுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்.